மின்சாரத்துறையின் 9 ஒப்பந்தங்களில் 1028 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததும், விஞ்ஞான ஊழல் செய்தவர்கள் சின்ன சின்ன தவறுகளில் சிக்கியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின் கொள்முதலில் ஏதோ மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக சித்தரிக்க முயற்சி நடைபெறுவதாக மறுப்பு தெரிவித்தார். இதுகுறித்து அறப்போர் இயக்கம் மற்றும் ஓய்வு பெற்ற மின்வாரி அதிகாரி காந்தி ஆகியோர் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்ன்ல நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள்ல கண்டக்டர்லயும் 9 டெண்டர்ல சுமார் 1028 கோடி அளவுக்கு 9 டெண்டர்ல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டர் அதே பேட்டர்ன்ல அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். இது கடந்த ஆட்சியில் 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையும் மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் அவங்க விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா? அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருக்கும். வரக்கூடிய காலங்களில் இந்த கண்டிஷன்லாம் மாத்தாம இந்த மாதிரி தரமான இடையில எந்த ஃபெயிலியரும் இல்லாம தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்ல என்ன ரேட் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இந்த மின்மாற்றிகளை பொறுத்தவரை நான் உங்களிடத்தில் மிக தெளிவாக சொல்வது, ஒரு டெண்டர் மட்டும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய 6 டெண்டரும். இந்த டெண்டர் கண்டிஷன்ங்கிறது ரொம்ப தெளிவா வெளிப்படைத்தன்மையோட இருக்கு. யாரெல்லாம் அதுல டெண்டர் அட்டன் பண்ணாங்க, ஒவ்வொரு டெண்டர்லயும் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபைனல் ஒர்க் ஆர்டருக்கு வந்தாங்க பிஓ வாங்குறதுக்கு, எத்தனை பேர் வராம வெளியில போனாங்கன்னு ஒவ்வொரு டெண்டருக்கும் தனித்தனியா நாங்க நீதிமன்றத்திலையும் கொடுத்துருக்கிறோம். வரக்கூடிய சிபிஐ விசாரணையா இருந்தால் அதுலயும் கொடுப்போம். அதே போல இன்னைக்கு ஏதோ இந்த செமிகண்டக்டர் சம்பந்தமா ஒரு கருத்தை ஒன்று கண்டக்டர் இதுல புதுசா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இது வரைக்கும் சொல்லல, இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது ஒரு 9 டெண்டர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கருத்தை சொல்றாங்கன்னு நான் பார்ப்போம். அதுல L1 பிரைஸ் எல்லாரும் ஒரே பிரைஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றாரா, இல்லது அதுல தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்ல போறாரா, என்ன நடந்திருக்குன்னு சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், டிரான்ஸ்ஃபார்மர்ல நாம கொடுத்த புகார்ல இப்ப சிபிஐ பண்ணியிருக்காங்க. அதுல நடந்த ஊழல் மட்டும் இல்ல, கண்டக்டர்லயும் இதே போல ஊழல்கள் நடந்திருக்கிறது. அதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். ஸோ இது போன்ற ஊழல்கள், முறைகேடுகள் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணணும். உதாரணத்திற்கு நாங்கள் மட்டுமே லஞ்ச ஒழிப்பு துறையில, மின்சாரத்துறையில நடந்த ஊழல்கள் என்று குறிப்பிட்டுள்ள தொகை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாயை தாண்டுகிறது. அப்ப அந்த 60,000 கோடி ரூபாயை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை செய்து அந்த பணத்தை எல்லாம் அவர்களிடமிருந்து மீட்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போன்ற இழப்புகள் தான் ஒவ்வொரு ஆண்டும் இழப்புன்னு மின்சார வாரியத்தில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஊழல் தான் அதற்கு பிரதானமானது என்பது மேலும் இன்று வரக்கூடிய அறிக்கைகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. பொருட்கள் கொள்முதல் பற்றிய விஷயங்களை நாம் விவாதிக்க முடியாது. அது முழுக்க முழுக்க அலுவலகத்திலே இருக்கக்கூடியது. ஆனால் மின்சார கொள்முதல் என்பது ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது விவாதிக்கப்பட வேண்டும். அது அனுமதிக்கப்பட்ட பிறகு ஒரு உத்தரவு வெளியிடப்படும். ஆக மின்சார கொள்முதல் மட்டும்தான் பொது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பொருட்கள் கொள்முதல் என்பது அந்தந்த கோப்புகளில் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அது இரு அமைச்சர்களுக்கு இடையேயான பிரச்சனையாக பார்க்க முடியும் தவிர நாம் அதில் கருத்து சொல்ல முடியாது.